ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. அந்த டைம்லயும் வந்து தலித்துகளோட பிரச்சனை வந்து தீர்ந்தப்படல. அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்க வந்து விமர்சித்துட்டு வந்தாங்க. ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது, தலித்துகளோட பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம், ஆதிதிராவிட நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சில விஷயங்களை டீல் பண்றாங்க. ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை. குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா இப்போ அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது தான். ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா, இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்கு. அந்த இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியா நிர்வாக ரீதியா தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் இடத்துல போறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது. ஓட்டா மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது, இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இத முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான. நீதிமன்றம் வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இதுவா இருந்தது, தடையா இருந்தது, அது கொடுத்திருந்தாங்க. மணிமண்டபம் கட்டுவாங்களா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நிறைய அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், இன்னும் விசாரணை நடந்துட்டே இருக்கு. எங்களுக்குமே வந்து இப்ப புது புது ஆட்கள்ல வந்து வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எங்களுக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு விசாரணை சரியான அளவுல போய் சேரணும்ன்றதுதான் எங்களோட நம்பிக்கை. ஒரு சம்பந்தப்பட்ட அரசியல் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க, அது தலித்து மக்களுக்கு ஆப்போசிட்டா தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில இந்த படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அப்போ இங்க வந்து ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இல்ல இதே தான் தொடருமா? 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா, இதே தான் தொடரும்? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத, இப்ப தீர்த்து வைக்க முயலாத, இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறத நான் வந்து பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.